بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, ஜமாத் தொழுகை தொடர்பான சட்டங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் ஒரு முக்கியமான சட்டத்தை பார்க்கலாம். தொழுகையில் மிக முக்கியமான தொழுகையாக கருதப்பட்டது ஜும்மாவினுடைய தொழுகை. எந்த முக்கியமான வேலை இருந்தாலும், எவ்வளோ பெரிய முக்கியமான ஃபங்க்ஷன்கள் இருந்தாலும் ஜும்மா தொழுகைக்கு எல்லாருமே அட்டன் ஆயிடுவோம். ஆனால் அனைவரிடத்துலையும் ஜும்மா தொழுகை மிக முக்கியமான தொழுகையாக பார்க்கப்படுது. இஸ்லாமும் அப்படி தான் சொல்லுது. அந்த ஜும்மா தொழுகை சில பேருக்கு கடமை இல்லை என்று மார்க்க சட்டம் சொல்கிறது. ஜும்மா தொழுகையை பொறுத்தவரை ஒரு அடிமையின் மீது அந்த தொழுகை கடமை இல்லை, பெண்களுக்கு கடமை இல்லை, நோயாளிகளுக்கு கடமை இல்லை, பயணத்தில் இருக்கக்கூடியவருக்கு கடமை இல்லை, கண் தெரியாதவர் அவரை கூப்பிட்டு வர்றதுக்கு யாருமே இல்லை, தொழுகைக்கு அவர் வந்துட்டு போகிறது ரொம்ப சிரமம் என்ற பட்சத்தில் அவருக்கும் கடமை இல்லை. அதே மாதிரி தான் கால் ஊனமானவரும். இந்த 6 பேருக்கும் ஜும்மா தொழுகை கடமை இல்லைன்னு சொல்லி மார்க்க சட்டம் சொல்லுது. ஒருவேளை அவங்க ஜும்மா தொழுகைக்கு வந்துட்டால் தொழுகை கூடும், அது வேறு விஷயம். குறிப்பிட்ட 6 நபர்கள் மேலே ஜும்மா தொழுகை கடமை இல்லைங்கிறதுனால அவங்க ஜும்மா தொழுகைக்கு வரலன்னா குற்றமாகாது. பயணத்தில் இருக்கிறவருக்கு கடமை இல்லைங்கிறதுனால கரெக்டாக ஜும்மா அன்னைக்கு பயணத்துக்கு புறப்படக்கூடாது. குறிப்பாக லுகருடைய நேரம் வந்த பிறகு ஜும்மா அன்னைக்கு ஒருத்தர் பயணம் புறப்படுறது ஹராம்னு சொல்லிய மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. நிர்பந்தம் இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். ஆனால் சாதாரணமாக பயணத்துக்கு ஜும்மா அன்னைக்கு லுகருடைய டைம் வந்த பிறகு பயணத்துக்கு கிளம்பக்கூடாது. லுகர் நேரம் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பலாமா, பயணம் புறப்படலாமா என்பதில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சில இமாம்கள் அதை ஹராம்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஜும்மா அன்னைக்கு பயணம் செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பொதுவாக நமக்கு சொல்லப்படுது. அதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஜும்மா தொழுகை ஆகுறதுக்கு சில நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லுது. முதல் நிபந்தனை, அது லுகருடைய நேரத்தில் மட்டும்தான் தொழ முடியும். மற்ற தொழுகைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நேரத்தில் தொழுவது கடமை என்று இருந்தாலும் முடியாத பட்சத்தில் வேறு எந்த நேரத்துலையும் தொழுகலாம், மக்ரூஹான நேரங்களை தவிர்த்து. ஃபஜ்ர் தொழுகை அந்த நேரத்தில் தொழுக முடியாமல் போச்சு அப்படின்னா லுகர் நேரத்தில் தாராளமாக தொழுகலாம். இதே மாதிரி தான் மற்ற தொழுகைகளும். ஆனால் ஜும்மா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது லுகருடைய நேரத்தில் மட்டும்தான் தொழ முடியும், வேறு நேரத்தில் அதை தொழ முடியாது. ரெண்டாவது, ஜும்மா தொழுகைக்கு பின்னால் 2 குத்துபாக்கள் ஓதப்படணும், அது நிபந்தனைன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. குத்துபா இல்லாமல் ஜும்மா தொழ முடியாது. மூணாவது, ஜும்மா தொழுகையை வெளிப்படுத்தி தான் தொழுகணும். ஜும்மா தொழுகையை பகிரங்கமாக தான் தொழுகணும். இந்த இடத்துல ஜும்மா நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு 10 பேர் சேர்ந்து அல்லது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு தனியான இடத்துல யாருக்கும் தெரியாமல் ஜும்மா தொழுகை நடத்துனாங்க அப்படின்னு சொன்னால் அது கூடாதுன்னு சொல்லி மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. அப்போ ஜும்மா தொழுகை பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். 4வது மிக முக்கியமான நிபந்தனை, ஜும்மா தொழுகை ஜமாத்தாக மட்டும்தான் தொழ முடியும், தனியாக தொழ முடியாது. தனியாக ஒருவர் ஜும்மா நியத்து வச்சு தொழுதா அது ஜும்மாவாக ஆகாது. ஏன்னா ஜும்மா என்ற வார்த்தைக்கே பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று கூடுதல், ஒன்று கூட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒன்றா சேர்ந்து தான் தொழ முடியும், தனியாக தொழ முடியாது. சரி, ஜும்மா தொழுகைக்கு ஒருத்தர் தாமதமாக வர்றாரு, இமாம் ஒரு ரக்காத்து முடிச்சிட்டாரு, அந்த நேரத்தில் இமாமோட ஜாயிண்ட் ஆகிறாரு. இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி உண்டு. அதிகமான இமாம்கள் ஒருத்தருக்கு ஜும்மா தொழுகை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் இமாமோட ஒரு ரக்காத்தாவது அவருக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இமாம் 2வது ரக்காத்தில் ருக்கூவில் நிற்கும் பொழுது போய் சேர்ந்துடணும். அப்படி சேர்ந்துட்டால் அவருக்கு அது ஜும்மா தொழுகை கிடைச்சிரும். ஒருவேளை 2வது ரக்காத்தில் ருக்கூவில் ஒருத்தரால் போய் சேர முடியல அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஜும்மா தொழுகை கிடைக்காது. இமாமோடு சேர்ந்து நின்று தொழுதாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு ரக்காத்து கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவர் ஜும்மா தொழ முடியாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மன் அதரக்க ரக்காயத்தும் மினல் ஜும்மாத்தி ஃபக்கத் அதரக்க ஸலா அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஜும்மா தொழுகையில் யாருக்கு ஒரு ரக்காத்து கிடைக்குதோ அவருக்கு அந்த தொழுகை கிடைத்து விட்டது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அதிகமான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து, இமாமோட குறைந்தபட்சம் ஒரு ரக்காத்தாவது கிடைக்கணும், கிடைச்சா தான் அவருக்கு ஜும்மா தொழுகை கிடைக்கும். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு ரக்காத்து கூட இமாமோடு கிடைக்கல, அதாவது 2வது ரக்காத்தில் இமாமும் ருக்கூவில் இருந்து எழுந்த பிறகு தான் இவர் போய் சேர்றாரு. இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா,
இவர் தக்பீர் கட்டும் பொழுதே நான் லுகரை தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சு தக்பீர் கட்டிடணும். அப்படி தக்பீர் கட்டினா தான் இவருக்கு லுகராவது கிடைக்கும். அந்த நியத்தும் செய்யலை அப்படின்னு சொன்னால் இவருக்கு அந்த தொழுகை நஃபிலாகத்தான் சேரும். இவர் திருப்பி லுகர் தொழ வேண்டியது இருக்கும். அதனால் முசல்லிகள் கவனமாக இருக்கணும். இமாமுடைய 2வது ரக்காத்தில் ஜும்மாவில் போய் சேர முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம தக்பீர் கட்டும் பொழுதே லுகருன்னு சொல்லி நியத்து வச்சு தக்பீர் கட்டிடணும். இமாம் சலாம் கொடுத்த பிறகு 4 ரக்காத்து எஞ்சி தொழுகணும். ஏன்னா இமாம் கூட 1 ரக்காத்து கூட கிடைக்கலல்ல, அதனால் லுகர் நியத்து வச்சதுனால 4 ரக்காத்து எஞ்சி நாம் தொழ வேண்டியது இருக்கும். அதிகமான இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் இமாமோடு எந்த ரக்காத்தில் எந்த நிலையில் போய் சேர்ந்து கொண்டாலும் அவருக்கு ஜும்மா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு 1 ரக்காத்து கூட கிடைக்கல, உதாரணமாக இமாம் அத்தஹியாத்தில் இருக்கிறார், அப்போ தான் போய் சேர்றாரு அப்படின்னா கூட அவருக்கு ஜும்மா தொழுகை கிடைக்கும். அவர் அதுக்கு பிறகு 2 ரக்காத் எஞ்சி தொழுதா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எந்த ஹதீஸ் அடிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மா அதுரக்தும் ஃபசல்லு ஒமா ஃபாத்தக்கும் ஃபாத்திம்மு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இமாமோட உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை தொழுவுங்க, எது மிஸ் ஆகிடுச்சோ அதை பூர்த்தி செய்யுங்கன்னாங்க. எது கிடைக்குதோ அதை தொழுகன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ இமாமோட எந்த நிலையில் போய் சேர்ந்தாலும் அது தொழுகை தான். இமாம் என்ன தொழுகிறாரோ அந்த தொழுகை இவருக்கு கிடைச்சிருந்தானே அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் இவருக்கு 1 ரக்காத்து கிடைக்காம போனாலுமே இவருக்கு ஜும்மா தொழுகை கிடைச்சிரும் என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றாலும் அதிகமான இமாம்கள் முதல் கருத்தை தான் தேர்வு செய்கிறார்கள், அதுதான் பேணுதலுக்குரியது என்றும் சொல்கிறார்கள். வல்லவனாம் அல்லாஹ் புரிந்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. ஒவ்வொரு காரியங்களையும் முறையாக செய்ய அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.